தனத்தை மணமேடையில உட்கார வைக்கிறாங்க. மாப்பிள்ளையும் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அப்ப மாப்பிள்ளையோட அம்மா சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் இந்த மணமேடையை விட்டு நீ எந்திர்றா. பொண்ணோட அப்பா சொல்றாங்க, சம்மந்தி வேண்டாம் சம்மந்தி வேண்டாம் சம்மந்தின்னு கெஞ்சுறாரு பொண்ணோட அப்பா. அப்ப கணேசமூர்த்தி வேகமா ஆட்டோ ஓட்டிட்டு வந்து தனத்தோட அப்பா கிட்ட தொலைஞ்சு போன நகைய குடுக்கறாரு. பொண்ணோட அப்பா சொல்றாங்க, பொண்ணு கல்யாணமே இந்த நகையால நின்னு போயிருக்கோம்ப்பா, ரொம்ப நன்றிப்பான்னு அந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட நன்றிய சொல்லிட்டு பொண்ணு கல்யாணத்தை நடத்துற முயற்சியில ஈடுபடுறாரு பொண்ணோட அப்பா. மாப்பிள்ள தனத்தோட கழுத்துல தாலியை கட்டுறப்ப தனம் சொல்றாங்க, எனக்கு இந்த கல்யாணத்துல துளி கூட விருப்பமே இல்ல. 15 பவுனு நகைய கொடுத்ததும் எல்லாமே மாறி போச்சா உங்களுக்கு? இப்ப நான் சொல்றேன், ஒரு நல்லவனா நல்ல குடும்பமா பார்த்து அவனைதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். மாப்பிள்ளையோட அப்பா சொல்றாங்க, கடைசி முடியும் தனம், உனக்கு அந்த மாதிரி மாப்பிள்ள கிடைக்கவே மாட்டான். தனத்தோட கல்யாணம் நின்னு போயிருது. எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. தனத்தோட தங்கச்சி சொல்றாங்க, அக்கா ஒரு நிமிஷம் வாவே. என்னடின்னு தனம் கேக்குறாங்க. அக்கா வாக்கா நான் சொல்றேன். தனத்தோட தங்கச்சி நியூஸ் சேனல்ல போடுறாங்க. நியூஸ்ல சொல்றாங்க, சீனிவாசன் அவர்கள் கணேசமூர்த்திக்கு மனிதருள் மாணிக்கம் என்ற பட்டத்தை வழங்கி கௌரவப்படுத்தினார் அப்படின்னு நியூஸ் ரீடர் வாசிக்கிறாங்க. இந்த நியூஸ தனம் கேக்குறாங்க. மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, உன்னோட நல்ல மனசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கியா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு வெக்கப்படுறாங்க. சந்திப்போம்.